ஆண்டறிக்கை 2017 மற்றும் 18 கார்குடல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி 1914ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு நூற்றாண்டு விழா கண்டு தொடர்ந்து சிறப்புற இயங்கி வருகிறது. இப்பகுதியில் சிறந்த பள்ளி என்னும் நற்பெயருடன் கற்றல் கற்பித்தல் பணிகள் சிறப்புடன் நடைபெற்று வருகிறது. 1 முதல் 8 வகுப்பு வரை தமிழ் வழியிலும் 1 முதல் 5 வகுப்பு வரை ஆங்கில வழியிலும் பயிற்றுவிக்கப்படுகிறது. எமது பள்ளியில் மொத்தம் 165 மாணவ மாணவியர் கல்வி பயிலுகின்றனர். எம் பள்ளியில் 4 பட்டதாரி ஆசிரியர்கள், 4 இடைநிலை ஆசிரியர்கள் என மொத்தம் 8 ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர். SSA மூலம் பகுதி நேர ஆசிரியர் ஒருவரும் பணிபுரிகின்றார். 1 முதல் 4 வகுப்பு வரை SABL எளிய செயல்வழி கற்றல் முறையிலும், 5ஆம் வகுப்பு SALM எளிய படைப்பாற்றல் கல்வி முறையிலும், 6, 7, 8ஆம் வகுப்புகளுக்கு ALM படைப்பாற்றல் கல்வி முறையிலும் கல்வி பயிற்றுவிக்கப்படுகிறது. மாணவர்களிடம் முழு ஆளுமையை வளர்க்கும் வகையில் பன்முக திறன் பயிற்சி, யோகா, தியானம், விளையாட்டு, கணினி கல்வி, தொலைக்காட்சி வழி கல்வி வழங்கப்படுகின்றது. மற்றும் முழுமையான மதிப்பீட்டு முறை CCE நடைமுறையில் உள்ளது. ஒவ்வொரு பருவ முடிவில் பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு நடைபெறுகிறது. ஆசிரியர், மாணவர், பெற்றோர் கலந்துரையாடி மாணவர் முன்னேற்றம் பெருக வழிவகை செய்கிறது. இப்பள்ளியில் கிராம கல்விக்குழு, பள்ளி மேலாண்மை குழு, பெற்றோர் ஆசிரியர் சங்கம் போன்ற ஆலோசனை குழுக்களும், பள்ளி சுகாதார மன்றம், தேசிய பசுமைப்படை போன்ற மாணவர் அமைப்புகளும் கல்வி பணிகளுக்கும் கல்வி செயல்பாடுகளுக்கும் 3வது காலாய் எம்முடன் உலா வருகின்றனர். உதவி தொடக்க கல்வி அலுவலகத்தின் மூலம் விலையில்லா பொருட்களான 3 பருவத்திற்கும் புத்தகம், பாட குறிப்பேடு, 4 ஜோடி சீருடை, காலணிகள், வண்ண பென்சில்கள், வண்ண மெழுகு பென்சில்கள், கணித உபகரண பெட்டி, நில வரைபட நூல், புத்தக பை, 42 மாணவர்களுக்கு இலவச பேருந்து பயண அட்டை, கண் கண்ணாடி, இனச் சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், வருமான சான்றிதழ் போன்றவை பெறப்பட்டு மாணவர்களுக்கு வழங்கியுள்ளோம். உயிரும் மெய்யும் சேர்ந்தால்தான் உயிர் மெய் எழுத்து. பெண்ணும் கல்வியும் சேர்ந்தால்தான் இனி உலகின் தலையெழுத்து. பெண் கல்வி ஊக்குவிப்பு உதவி தொகை பெற விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. வட்டார வளம் மையம் மூலமாக பள்ளிக்கு தேவையான கழிப்பிட வசதி, விளையாட்டு பொருட்கள், கழிவறை பழுது பார்த்தல், குடிநீர் வசதி, கரும்பலகை வண்ணம் தீட்டுதல், கணினி, மடிக்கணினி பழுது பார்த்தல், மின்சார வசதி போன்ற பணிகள் நடைபெற்றுள்ளன. புதிதாக
2 தொகுதி கழிவறைகள் கட்டப்பட்டு இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். மாணவர்களின் தனித்திறமை வெளிப்படும் விதமாக எம் பள்ளியில் பல விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. சுதந்திர காற்றை சுவாசித்த தினம் நம் சுதந்திர தினம். இத்தினத்தில் மாணவர்களின் நாட்டுப்பற்றை வளர்க்கும் விதத்தில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இவ்விழாவில் மகளிர் சுய உதவி குழுவினர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசு வழங்கினர். அண்ணல் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் விழா எம் பள்ளியில் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டது. விடுதலை இந்தியாவில் விடியலை தந்தது குடியரசு. மூவண்ண கொடியோடு முத்திரை சக்கரமும் மூச்சென தாய் நாட்டில் முழு நிலவாய் வீசிடும். இந்நாளில் 69வது குடியரசு தின விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இவ்விழாவில் விருதை லயன்ஸ் கிளப் குழுவினர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசும் பாராட்டும் வழங்கினர். மேலும் இவ்விழாவில் மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, கையெழுத்து போட்டி, விளையாட்டு போட்டி போன்றவை நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. வட்டார அளவில் நடைபெற்ற RTV ஓவிய போட்டியில் எம் பள்ளி 8ஆம் வகுப்பு மாணவன் கலைச்செல்வன் முதல் பரிசும், ITC கணினி வழி கற்றலில் முரளிதரன் 3ஆம் பரிசும், தொடக்க நிலை வகுப்புகளுக்கான கலை திருவிழாவில் மாணவி வைஷ்ணவி ஆத்திச்சூடி கூறி முதல் பரிசையும், மாணவி லாவண்யா பாடல் பாடி முதல் பரிசையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். மேலும் வட்டார அளவில் நடைபெற்ற கண்காட்சியில் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் ராமச்சந்திரன், வெங்கடேசன் கலந்து கொண்டு 2ஆம் பரிசையும் பெற்று பள்ளிக்கு பெருமை தேடி தந்தனர். அரசு பள்ளியிலே படித்து அரசுக்கே பாடமாய் விளங்கிய தூக்கத்தில் வருவது அல்ல கனவு, உங்களை தூங்க விடாமல் செய்வதே கனவு என்று இளைஞர்களை தட்டி எழுப்பிய அண்ணல் அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாள் எம் பள்ளியில் அனுசரிக்கப்பட்டது. கல்வியில் பின்தங்கிய மாணவர்களையும் கரை சேர்க்க, அவர்களின் வாசிப்பு திறன் மேம்பட தினமும் 1 மணி நேரம் மாலையில் சிறப்பு வகுப்புகள் எம் பள்ளியில் நடைபெறுகிறது. புதியதாக ஸ்மார்ட் கிளாஸ் எம் பள்ளியில் தொடங்கப்பட்டு மாணவர்களின் கற்றலில் இனிமை சேர்க்கப்படுகின்றது. பிரம்மகுமாரிகள் இயக்கத்திலிருந்து ராஜயோக தியான பயிற்சி யோகா தினத்தன்று மாணவர்களுக்கு அளிக்கப்பட்டது. எம் பள்ளி மாணவர்கள் திருச்சி, தஞ்சாவூர், முக்கொம்பு போன்ற இடங்களுக்கு கல்வி சுற்றுலா சென்று வந்துள்ளனர் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பள்ளியில் உள்ள பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், பெற்றோர்கள் எப்போதும் எங்களுக்கு போதுமான ஒத்துழைப்பை நல்கி வருகின்றனர் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பள்ளியானது
உதவி தொடக்க கல்வி அலுவலர், வட்டார வளம் மைய மேற்பார்வையாளர், ஆசிரியர் பயிற்றுனர், சிறப்பு ஆசிரியர்கள் ஆகியோரின் கண்காணிப்பில் சிறப்பான ஒரு பள்ளியாக திகழ்கின்றது. மிகவும் பின்தங்கிய இக்கிராமத்தில் கல்வி நலனில் அக்கறை கொண்டு கற்பித்தலை ஒரு சேவையாக எம் பள்ளி வழங்கும் என்னும் உறுதியை அளித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.